வணக்கம் ராஜேஸ்வரி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரமாக தொடர்ந்து இடைவிடாத கனமழையானதும் கனமழையானதும் இந்நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்துள்ளது. பருவமழை தொடர்ந்து தொடங்கிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கடும் மழையானது பெய்து வருகின்றது. இந்நிலையில் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது இந்த மழைப்பொழிவானது அதிகமாக இருந்துள்ளது. குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இதுவரை 41 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கின்றது. அதேபோல் பாம்பனில் 23 சென்டிமீட்டரும், மண்டபத்தில் 26 சென்டிமீட்டரும், ராமநாதபுரத்தில் 7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக கடலாடியில் 27 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கின்றது. இதில் ராமேஸ்வரம் தாலுகாவில் தான் அதிகமான மழையானது பெய்துள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் தாலுகாவுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வீடுகளில் தண்ணீரானது புகுந்துள்ளது. குறிப்பாக கடலோர பகுதியிலான பாம்பன், மண்டபம், ராமேஸ்வரம், அதேபோல் மண்டபம் கேம்ப், மரக்காயல்பட்டினம், வேதாளை, சீனியப்பாத்திரா உள்ளிட்ட பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீரானது புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மண்டபம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொள்ளும் மழைநீரானது முற்றிலும் உள்ளே புகுந்ததால் முழங்கால் அளவு தண்ணீரில் நோயாளிகள் மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றார்கள். அதேபோல் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இதே நிலையானது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. நேற்று இரவு தொடங்கிய மழையால் தொடர்ச்சியாக மழை நீரானது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வெளியேற முடியாததால் அம்மா உணவகத்திலிருந்து பச்சிளம் குழந்தைகள் வார்டு மற்றும் அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் வார்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது இருக்கின்றது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய நோயாளிகள் அவதிப்பட்டு வருகிறார்கள். அதேபோல் அம்மா உணவகத்திற்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் அங்கு உணவு அருந்த முடியாமல் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் ராமநாதபுரத்தில் மழை பெய்யும் போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது மழை நீரில் மிதந்து கொண்டேதான் இருக்கின்றது. கடந்த வருடமும் இதே நிலைதான் நீடித்தது. தற்போதும் இதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இது போன்ற காலங்களில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மழை நீர் வெளியில் செல்வதற்கான வாய்க்கால்களை, வரத்து கல்வாய்களை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையில் பாரதி நகர் பகுதியில் மழைநீர் தேங்கிய பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தற்போது ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அரை மணி நேரத்துக்கு முன்பாக அந்த ஆய்வாளரை அவர் மேற்கொண்டு அங்கு தேங்கியிருந்த நீரை உடனடியாக அகற்றிட சக்கரக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ராமநாதபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதேபோல் ராமநாதபுரம் நகராட்சியின் பல்வேறு வார்டுகளில் மழைநீர் தேங்கியுள்ளதை அகற்றவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாது மண்டபம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகளும் இந்த மழைக்கு தப்பவில்லை. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பெய்த மழையின் காரணமாக சூறை காற்று வீசியது. இதனால் மண்டபம், பாம்பன் கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்பட்டதால் மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரம் மறந்து கரைக்கு வந்து தரையோடு தரை தட்டி படகுகள் சேதமடைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அரசு மழை நிவாரணம், பேரிடர் கால நிவாரணத்தை வழங்கிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்போது பேரிடர் மேலாண்மை துறையிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிகபட்சமாக பாம்பனிலும் ராமேஸ்வரத்திலும் இந்த மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இதற்கு முன்பு இதே போன்ற மழை பதிவாகி இருக்கின்றன என்பதை தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான தகவலை தெரிவிக்கப்பட இருப்பதாக பேரிடர் மேலாண்மை தாசில்தார் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்து வந்த நிலையில் 8 மணி வரை இந்த மழையானது இருந்தது. தற்போது மழை இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையமானது ரெட் அலர்ட் கொடுத்திருப்பதால் மீண்டும் மழை தொடங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மீண்டும் மழை தொடங்கினால் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கான அறிவிப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் நாளை காலை அறிவிப்பார் என்றும், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அதிகாரிகளை ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.